ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்க. நம்ம பிக்கு வருவாள, இப்போவும் அவன் கூட இன்னொரு பிக்கு வர போறாங்க. அவன் வந்து டொமேட்டோ சூப் கேட்குறான். அவனுக்கு ரொம்ப சளியா இருக்கான், அதனால டொமேட்டோ சூப் குடிக்கணும்னு கேட்குறான். வாங்க எல்லாத்தையும் பிச்சுக்கலாமா? ஓகே, எல்லாத்தையும் பீங்க, ஒன்று ஒன்றா பீங்க. இந்த சைடு பீங்க. ஐயோ நாத்துங்க, எல்லாமே கீழே விழுந்துட்டே இருக்கே. நல்லா பாருங்க, நல்ல தக்காளியா பாருங்க, எப்படி காய்ச்சி அழகா வருது பாருங்களேன். பீங்க, அப்படிதான் பீங்க. ஓகே, பெருச்சாச்சி. இப்போ தண்ணியை ஊற்றி எல்லா காய்கறியும் நல்லா கழுவிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி எடுத்துட்டு அதை அந்த பிளேட்ல வச்சிருங்க. அப்புறம் ஒரு பூண்டை தட்டி போட்டு அதை கத்தி எடுத்து நல்லா கட் பண்ணிக்கிட்டு பிளேட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தோட தோலை உரித்து அதை டஸ்ட்பினில் போட்டு மீதி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பொடியாக ஆகணும், அப்போ தான் சூப்பு தானே செய்ய போகிறோம் இன்னைக்கு, அதனால் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஆயில் போட்டு பூண்டை தட்டி போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு தக்காளியையும் சேர்த்து நல்லா கிண்டணும். ஃபஸ்ட்டு சால்ட்டை போட்டு கொஞ்சமாக சுகர் சேர்த்து பெப்பர் எல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அப்படிதான் கிண்டுங்க, அது நல்லா கரையணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு சூப்பு தானே செய்ய போகிறோம். சூப்பு செய்யும் போது இப்படி தான் நல்லா கிண்டிக்கணும். ஓகே ஓகே ஓகே, நல்லா கிண்டியாச்சா? பெப்பர் கொஞ்சம் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, ஏன்னா சாப்பிட்றதுக்கு எதுவாக வேணும்ல. அப்புறம் நல்லா கலக்கிக்கோங்க, அப்போ தான் சூப்பு குடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நொரன்னு இருக்கும். கிண்டியாச்சா? ஓகே, இது ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக க்ரீம் ஆட் பண்ணுங்க மேலே, அப்போ தான் குடிக்க சூப்பராக இருக்கும். மேலே கொத்தமல்லி வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை எடுத்து ரெண்டாக கட் பண்ணி டோஸ்டரில் வச்சுருங்க. ஓகே, ரெடி ஆயிட்டு. இப்போ போய் பிக்குக்கு கொடுத்துடலாமா? அங்கே பாருங்க, 2 கெஸ்ட் வராங்க இன்னைக்கு. 2 பேர்கிட்டையும் ஒன்று கொடுத்துடலாம். ஓகே, இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு போல. சாப்பிட்டாச்சு, பாய்.